அப்ப ஒரு நாள் எலி காட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்கு. அப்ப அந்த வழியா வந்த யமராஜா எலிய பார்த்து, இன்னைக்குதான் உன்னுடைய கடைசி நாள், நான் இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வர வரைக்கும் தான் உன்னுடைய உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. இத கேட்ட எலி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அப்ப அங்க வந்த பருந்து, என்னாச்சு எலி, ஏன் ரொம்ப கஷ்டத்துல இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேக்குது. அப்போ எலி சொல்லிச்சு, யமராஜா வந்து என்னோட உயிரை எடுக்க போறாருன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ பருந்து, நீ கவலைப்படாத, நான் உன்னை ரொம்ப தூரத்துல எடுத்துட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ பருந்து அந்த எலி எடுத்துட்டு 7 மலை 7 காடுகளை தாண்டி ஒரு சின்ன குகைக்குள்ள எடுத்துட்டு போய் விற்குது. அப்போ யமராஜா வெளியே வராரு. பருந்து அவர்கிட்ட போயிட்டு, நீ எலிய சாகடிக்க முடியாது, நான் எலியை யாருக்கும் தெரியாத இடத்துல எடுத்துட்டு போய் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு யமராஜா 7 மலைகளை தாண்டி 7 கடலை தாண்டி அந்த சின்ன குகைக்குள்ள ஒரு பூனைக்காயால் தான் சாகணும்னு இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. த மாரல் ஆஃப் ஸ்டோரிஸ், சில நேரங்கள்ல நம்ம சைலண்டா இருந்தாலே நமக்கு நல்லது நடக்கும். தேங்க்யூ.